அன்புக்குரிய அழியம்மாரே, வெல்கம் பேக். அப்ப இன்னத்த പരിപാടി என்னன்னா ஓணம் vlog ஆகும். ஐஸ் ஓணத்துக்கு வந்து என்னத்தையெல்லாம் தேவைனா ஃபர்ஸ்ட் அத்தப்பூ. அத்தப்பூ கொஞ்சம் பூ வேணும். நாங்க கோலம் எல்லாம் போடணும். அப்ப அதுக்கு நிறைய பூ வேணும். எங்கள்ட்ட வந்து பட்ஜெட் கம்மியாடுறது, பட்ஜெட்டே இல்லை. அதனால பூக்கு வந்து நாங்க என்னத்தை பண்ண போறோம்னா கட்டெடுக்க போறோம். அப்ப அதை வந்து பார்க்கலாம். ஊர்ல நிறைய செடி பூ மரம் அப்படிலாம் இருக்கும். அதுல உள்ள அந்த கலர் பூவெல்லாம் நாங்க இப்போ கட்டெடுக்க போறோம். யாருக்கும் தெரியாத நாங்க எடுக்கிறோம். அங்க போலாம் கைஸ். இவன் என்னத்து இந்த மாஸ்க்கும் போட்டுன்னு பேசாயிருந்தானா கடைசியில நாங்க என்னத்துக்கு செல்லுதோம். நல்ல விஷயம் தான் கைஸ். எங்களுக்கு பூ பறிச்சதுக்கு கவர் கிட்டியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கவரே மோசனமாகும். அடுத்த வீட்டில் இருந்து மாங்காய் செடியை போட்டிருந்த கவர். சரி வாங்க போய் பறிச்சுமா. கைஸ் வாங்க. நமக்கு பைக்கில் ஸ்கூட்டியில் ஏறியாச்சு. நம்ம போக வேண்டியது. நமக்கு ஃபஸ்ட்டு எந்த பூ கண்ணில் மாட்டுதோ அதையும் பறிச்சணும். சிவப்போ மஞ்சளோ வெள்ளையோ என்னத்தை இருந்தாலும் ஓகே பார்க்கலாம். கைஸ் நாங்களும் நிறைய இடத்துல பார்த்தாச்சு. செடி ஒன்றும் கண்டுல இருக்குதானே. அதெல்லாம் வீட்டுக்கு உள்ள அப்படியே பதுக்கி வச்சுருதானே எல்லாம். நம்ம லக்கு பறிச்ச முடியாத நிலைமை. வெளியில என்னன்னா சூப்பரா பறிச்ச பார்த்தது கேட்டீங்க கைஸ். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு போவோம், கிட்டும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. பார்ப்போம் கைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எங்களுக்கு வெள்ளை கலர் செடியாக கிட்டுச்சு. பூ 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 அது ஓகே. இது நல்லா இருக்குதா பாருங்க. இது வச்சா நல்லா இருக்கும். அப்போ இதை பறிச்சு எடுக்குமா. இது மட்டும்தான் நிற்குது கைஸ். இனி போக நமக்கு நிறைய கிட்டுமா நினைச்சதே. அப்படியாக நாங்கள் எல்லா இடத்துலையும் நோட் பண்ணி வச்சுருந்தோம் பூவெல்லாம் எங்கெங்க இருது அப்படின்னு. நிறைய பூ நாங்கள் நோட் பண்ணியாச்சு. ஆனால் வெள்ளம் மட்டும் கொஞ்சம் கம்மியாடுறது யாருக்காச்சும் இருந்தா சொல்லுங்க சரியா. சரி பார்ப்போம் கைஸ். வெள்ளம் கிட்டுமான ஒரு நம்பிக்கை ஒன்று கேட்டதான். விடக்கூடாது. இன்னும் அத்தை பூ போடலாம். நம்ம நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமா பார்ப்போம் கைஸ். போன வழி அச்ச வரை போயாச்சு. வெள்ளை கலர் பூ கிட்டுச்சுல. நாங்கள் திருச்சி போகிறோம் கேட்டா. போகும்போது பார்த்து வச்ச எல்லா செடியும் நாங்கள் கண்டிப்பாக பறிச்சா செய்வோம். பறிச்சே ஆகணும். நான் நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சம்பந்தமே ஓகே. நமக்கு ஃபர்ஸ்ட் இப்போ என்னதை பறிச்சோம்னா சோப்பு தான் பறிக்க போகிறோம். இப்போ இல்லை பறிச்ச போகிறோம் நம்ம ஸ்லாங்கி. ஓகே வாங்க பார்க்கலாம் கைஸ். செடி பறிச்சு வந்த இடத்துல தாகமாட்டுறது 2 ஜூஸ் குடிச்ச வந்தோம். சரி தாகமாட்டுறது ஜூஸ் வாங்கலான்னு கடையில் வந்து ஜிபே ஒன்றானே கிடப்போம். ஜிபே இல்லை. ஓகே வந்தது வேஸ்ட். அப்படி திருச்சி போகிறோம். வேற ஒரு கடை கிட்டுச்சு. அங்கே ஜூஸ் ஒன்று நினைக்கலாம். ஃபஸ்ட்டு ஜிபே ஒன்றா நிகழ் இல்லையா. எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணதவன். ஸோ அப்படின்னா எனக்கு இந்த பூவை பறிச்சணும். அவங்க ஆள் வருது, கடையில் உள்ள ஆள் வருது. அப்போ அந்த கடையில் உள்ள ஆள்கிட்ட கேட்டு பறிச்சுவான். என்ன சொல்லுது பறிச்சனாலையா நீ கேளு. அப்போ வந்து அவங்க வருது. ஜிபே உண்டு கைஸ், ஜிபே உண்டு. அப்போ நமக்கு ஜூஸ் எல்லாம் குடிச்சிடலாம். ஸோ அப்படியாக வெற்றி அந்த அக்காள்கிட்ட கேட்டோம். அந்த அக்கா சொல்லிச்சு சரி பூ என்ன வேணா படுறீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிச்சு. அப்போது இந்த பூவை பறிச்சுவான். ஏன்னா நமக்கு சோப்பு பூ வேணும், நிறைய சோப்பு வேணும், மஞ்சள் நிறைய வேணும். வெள்ளம் மட்டும் தான் கிட்டிச்சில்லை. இப்போ நம்ம இந்த பூவை பறிச்சிடலாம். அதில் எப்படி சரி கொஞ்சம் 4 பறிச்சாச்சு. வேற எல்லாம் ஹைட்டில் நிற்குது. அது அங்கனே நிற்காது. அப்படியாக நமக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பிரேக். வேலை ஒன்று தொடங்காடு. ஒரு 4 பூ அங்கிட்டுச்சு. அதுக்குள்ள ட்ரிங்க்ஸ் பிரேக் வந்தாச்சு. என்ன பழப்புது. ஆனால் இன்னும் விடருது கேட்டீரா. எனக்கு கண்டிப்பாக எல்லா பூ இது ஃபுல்லாக நிறச்சுன்னா நாங்கள் போவோம். கவரை காட்டு. வலிய கவர் கட்டெடுத்த கவர் ஐஸ். நமக்கு மஞ்சள் கலர் பூ கிட்டுச்சு. அதையாக்கு நமக்கு பறிச்சு போகிறோம் கேட்டதான். ஜனம் பறையில ஆள் வருதுன்னு இந்த வீட்டில் ஆள் வருதுன்னு நினைச்சு போடு எல்லாத்தையும் போடு. ஆனால் மேலே இருந்து வேறு மேலே நிற்கு. நம்ம ஒழிச்சிருக்குவான். அவன் மாட்டான். யாரு வித்தரில் செனாயிடு மதி ஓடல. ஓகே கைஸ். இங்கே யாரும் விழிச்ச சவுண்ட் ஆக்குது அப்படின்னு கேட்குது. வாங்க நமக்கு பாஸ்டா போமா. வண்டி விடுற பாஸ்டா. அது யார் பாஸ்டா. நாங்கள் நடுக்க வச்சதுக்கு ஒரு பூ வேணும் கேட்டீரா. அந்த பூக்கு ஒரு சூப்பர் ஐட்டம் கிடச்சிருது. அப்படின்னா அந்த இருக்கு பறிச்ச முடியல. இதை வச்சு பூ எப்படி தாத்த வச்சேன். கஷ்ட காலம் பாருங்க. அப்படியே ஃபைனலி நாங்கள் பறிச்சிட்டோம். இது எந்த பூன்னு தெரியல. நான் பார்க்க குட்டி சன்ஃப்ளவர் போல இருக்குது.
இதையும் பறிச்சுமா, இது நமக்கு நல்ல ஆடானா இருக்கும். கைஸ் பாவமே, நானும் போய் ஹெல்ப் பண்ணலான்னு இருந்தோம். அலையோ ஒரு இலை பறிச்சு அந்த இலை போச்சு. கைஸ் ஒரு விளையாட்டு மஞ்சள் கலர் கொஞ்சம் தான் பறிச்சோம். நல்லா கொஞ்சம் ஏதோ போம்போம் வழியில கண்டோம், அப்படியே பறிச்சோம். நீ அடுத்து மஞ்சள் கிட்டுச்சு, அது பறிச்சுமா, அதுவும் உள்ளாயிருது. சரி அப்போ அது வேண்டாம்னு சொல்லியாரு. சரி அப்போ அடுத்து நீ சோப்பு நமக்கு நிறைய வேணும். இது வரைக்கும் நாங்கள் சோப்பு ஒன்று கூட பறிச்சோம் அப்படின்னு கேட்டோம். கைஸ் சோப்பு பறிச்சோம், ஒரு 4 எண்ணம் பறிச்சோம். 4 எண்ணம் பறிச்சோம், எனக்கு ஓர்மை இல்லை. பறிச்சோம் ஸ்டார்டிங் அதையும் பறிச்சோம். ஓகே, நமக்கு இனியும் நிறைய பூ தேவைப்படுது. பகுதியும் ஆச்சுல, இது வரைக்கும் அத்தைப்பூ போடுறதுக்கு பகுதி கூட ஆச்சுல, காவாசி கூட ஆச்சுல. இனி நமக்கு நிறைய தேவைப்படுது. ஓகே பார்ப்போம் வாங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. கைஸ் இங்க பாருங்க, மஞ்சள் பூ இங்க நிறைய நிக்குது. எனக்கு இதையா வேணும் கேட்டதா கைஸ். எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நல்லா இதா. இந்த பூ வச்சு நாங்க அத்தை பூ போட போறோம். இப்போ பாருங்க கைஸ், பின்னாடி கைஸ் ஃபைனலி வெள்ளைப்பூ கிட்டுச்சு. அப்படியாது வெள்ளைப்பூவும் கிட்டியாச்சு. ஆனா இத்தனை தேவையா, அது இன்னும் வேணும். அப்புறம் நம்ம இன்னும் போய் எடுக்கணும், வேற வீட்டுல போய் எடுக்கலாம். சரியா வாங்க. அடுத்து கொஞ்சம் நிறைய செம்பருத்தியும் கிட்டுச்சு. கொஞ்சம் நிறைய பூ நிறைய இருக்குது உள்ள. நம்ம என்ன தெரியலான்னு கடைசியில பார்க்கலாம். இத்தனை மதியாதானா, இன்னும் நிறைய வேணும். இன்னும் ஒரு 2-3 வீடு பார்த்து வச்சிருது, அங்க போய் அடிச்சு மாத்து. சரியா வாங்க போல. கைஸ் நாங்க ஒரு அளவுக்கு பறிச்சோங்க பூ. சோப்பு மஞ்சள் வெள்ளை நல்லா கொஞ்சம் நான் பறிச்சேன் கைஸ். இனி நமக்கு நிறைய பூ வேணும் கேட்டதா. அப்போ போற வழியில எல்லாம் பார்த்தெல்லாம் பறிச்சோம். வெள்ளை கிட்டுச்சு கைஸ். வீட்டுல ஆள் உண்டு. ஸோ அவங்க எத்தி பார்த்தா நமக்கு சீன். அப்போ வேற இடத்துல போய் பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம் வாங்க. கைஸ் காடியெல்லாம் மறைச்சுதான் கைஸ், நல்லா கஷ்டப்பட்டே மறைச்சிடும். எப்படி பறிச்ச போறீங்க டிஷோன்? தெரியல, இந்த வீட்டுல ஆள் வந்தா இப்ப இடிக்கிட்டும். கைஸ் எப்படியோ கொஞ்சம் பறிச்சோம், கை எத்துற அளவுக்கு பறிச்சோம். கைஸ் அண்ணா ஒரு வீட்டுல நிக்குது பாருங்க. இப்ப அந்த வீட்டுல ஆள் இல்லைன்னா தனிஷ் நைஸா போய் பறிச்சுவேன். தனிஷ் பறிச்சே இல்லை, ஆள் இருந்தா இல்லையா. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தாதான் பறிக்க முடியும். வீடு போட்டு கைஸ் நமக்கு வெளில பறிச்சுமா. கைஸ் இனி வெளியேற வந்து கேட்டா இது எங்க போ, கஷ்டப்பட்டு நாங்க பறிச்சதாகும். அந்த வீட்டு ஓனர் வந்து கேட்டா கூட இது எங்க போனே அதில். கைஸ் இப்போ அதே வீட்டுல மஞ்சள் கலர் பூ நிக்குது பின்னாடி. இது தெரியுதா உங்களுக்கு? பின்னாடி இருக்குதா. இந்த பூவையும் இப்போ பறிச்சோம். இப்போ அதையும் தனிஷியா பறிச்சோம். தனிஷ் கேட்டே காட்டு. மஞ்சள் தேவைப்படுது. இந்த பூ இந்த பூ நாங்கள் பாருங்க சூப்பரா கைஸ். நாங்க பறிச்சோம், ஆனால் எங்களுக்கு வெள்ளை பூ கம்மி ஆடுறது. எங்களுக்கு வெள்ளை பூ கிட்டுச்சுல, அதனால சரி நாங்க வீட்டுல போடுறோம். வேற என்ன பண்ண, வெள்ளை இல்லையே. அப்போ வெள்ளையெல்லாம் நாங்க சிறுதாட்டையில கொஞ்சம் இருந்ததுல நாங்க வச்சோம், சமாளிச்செல்லாம் அப்படியே போறோம். பார்ப்போம் வழி இல்லை, இன்னும் ஒரு தடவை போகணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது உணர்ந்து அது வாடியாச்சு ஏட்டா. ஐஸ் இதெல்லாம் வீடியோ எடுத்தது யாருன்னா நம்ம தலைவனே. அதில் ஒரு ஹாய் சொல்லு. இவனே கைஸ் வீடியோலாம் எடுத்தேன், ரொம்ப தேங்க்ஸ் யோல். அப்படியே நமக்கு வந்து பூவெல்லாம் எடுத்தாச்சு, நிறைய பூ செட் ஆகியாச்சு. இன்னும் நமக்கு பச்சை கலருக்கு இலை வேணும். அப்போ இலை எந்த இலைனா இந்த புளி மரத்துல இருந்த இலையா சூப்பராக இருக்கும். அப்போ இந்த இலையை பறிச்சதுக்காக நாங்கள் வந்துடுது கைஸ். இதுல 80 மதுரம் உண்டு. புளி 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 அந்த இடத்துல புளி பறிச்சோம். அவரு கையெத்துலவே கைஸ் புளி. கேமராமேனுக்கு புளி, இது உங்களுக்கு.
நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது என்ன வேணும், இந்த புளிய பறிச்சு இந்த புளிய அப்படியே இந்த ஓலையெல்லாம் போட்டு அதுக்கு மேல போட்டு சுடும்போது இது சூப்பரா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனது பிறகு அதை எடுத்து நாங்க என்ன வேணா உப்பு மிளகா வச்சு தின்னுவோம். வெயிட் டேஸ்ட் செம டேஸ்டா இருக்கும். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? செடி வேறுங்க நல்லா உணர்ந்துருது. ஆனா குலுக்குன சவுண்ட் கேக்குதா? கேக்குதா? இதே போல இந்த இடத்துல நிறைய இது கேட்டீரா. இதெல்லாம் ஒரு நேச்சர் ஆகும். இப்போ கைஸ் நாங்கள் பச்சை கலர் இலையெல்லாம் பறிச்சாச்சு. இனி நேரம் நாங்கள் படம் வரைய போகணும். படத்தை வரைஞ்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதே. எனக்கு படம் வரைய தெரியாது. என்ன வரைய தெரியாது, இவங்களுக்கு நல்லா வரைய தெரியும். நீங்கள் பாருங்க கைஸ். நாங்கள் பூவெல்லாம் பறித்து இப்போ ஷாரோனுங்க வீட மேலே வந்து நிற்குதோம். இப்போ இந்த இடத்துல நாங்கள் இப்போ பூவெல்லாம் பிச்சு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்ச போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் இப்போ எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தட்டு இப்போ இதில் என்னென்ன பூ இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் பிரித்து காட்டுறோம். இது வந்து வெள்ளைப்பூ. இது வந்து இதுக்கு பேர் மட்டும்தான் தெரியும், செம்பருத்தி. இதை பார்க்கும் எனக்கு பண்டது ஒரு சீரியலுக்கு ஓரமாக வருது. ஸோ இந்த பூவோட பேரும் யாருக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னதுன்னு. கைஸ் அடுத்து இது சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பூ. இது என்ன பூன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் வார வழியில் ஒரு வீட்டில் நின்று நாங்கள் நைஸாக போய் அடிச்செடுத்துன்னு வந்தேன். ஸோ இது என்ன பூ அப்படின்னு இதுக்கு பேர் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்க. இது வந்து ஒரு சூப்பர் ஆடானா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கைஸ் இது வந்து திடீர் பிளான் ஓணம் செலிப்ரேட் பண்ணுவது. நாங்கள் ஒரு வாரத்தை முன்னே பிளான் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கோம். நேத்தியா நாங்கள் மீட் பண்ணோம். சரி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மீட்டாக போட்டுவிட்டோம். அதே நாங்கள் வந்து எல்லோரும் போட்டாரா, அப்போ நம்மளும் போடுமா, நிறைய இன்ஃப்ளூயன்சர்லாம் ஓணம் செலிப்ரேட் பண்ண போட்டார். இப்போ நம்மளும் போடுமான்னு சொல்லி நாங்களும் எல்லாம் ரெடி பண்ணோம். சரி நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் மாஸ் பண்ணுவோம் பாருங்க, இதோட சூப்பராக இருக்கும். கிறிஸ்மஸுக்கு நம்ம தான், கிறிஸ்மஸே நம்ம தான். எப்படியோ எல்லா பூவெல்லாம் பிச்சு தனியாக எடுத்தாச்சு. இனியும் நேரே அத்தப்பூ போட வேண்டியது. கைஸ் அப்படியே வந்து படம் வரைஞ்சாச்சு, கோலம் வரைஞ்சாச்சு. இது அத்தைப்பூ போடுறதுக்கு இப்போ ஆர்டிஸ்ட் இவன் ஆகும். ஆர்ட்னா இருக்குது பாருங்க. சரி இதுக்கு மேலே இப்போ நம்ம வந்து மண்ணை போட்டு கவர் அப் பண்ணணும். அப்போ தான் பூ பறக்கையும் செய்யாது, நல்லா பார்க்கறதுக்கு அம்சமாட்டு சூப்பராக இருக்கும். கைஸ் எங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லாத காரணத்தினாலேயாவது நாங்கள் இப்படி செய்தோம். எங்களுக்கு செலிப்ரேட் பண்ணணும் நல்ல ஆசை, அதனாலேயாகவும் திடீர்னு பிளான் போட்டு நாங்கள் செஞ்சுன்றது. எங்களால் முடிஞ்சது இത്രயும் தான். நீங்கள் கடைசியில் அவுட்புட் பாருங்க, நல்லா அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் இருக்கும், ஏதோ இருக்கும். எங்களுக்கு மனசுக்கு திருப்தி ஆடுறது. நாங்களாட்டு போய் எல்லாம் பறிச்சு வந்து செஞ்சோமா, அதனால எங்களுக்கு நல்ல மனசு திருப்தி உண்டு. ஒரு அரை கிளாஸ் பையங்க போட்டது போல இருது. சரி பிரச்சனை இல்லை, நமக்கு இதெல்லாம் கை வந்த கலைவனும் கிடையாது. நம்ம ஒரு ஆசைக்காக பண்ணோம், ஆனாலும் பண்ணோமா, கட்டெடுத்து பண்ணோமா, அത്രയും தான். அது மதி, அதியா மாஸ். அவ்வளவுதான் கிரிஞ்சு. கைஸ் இன்னத்த vlog முடிஞ்சது. கோலம் போட்டாச்சு, ஓணம் கொண்டாடியாச்சு. கைஸ் இப்போ இன்னத்த vlog சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. ஆனால் கோலம் மட்டும் கொஞ்சம் எல்கேஜி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் எல்கேஜி பயமாதிரி போட்டது போலையாக இருந்தது. நாங்கள் கடைசியில் ஒரு விஷயம் செஞ்சோம், மௌன விரதத்தில் இருதான். அதுக்கு காரணம் என்னதுன்னா, இந்த vlog வந்து வெற்றிகரமாட்டு முடியணும், அதுக்கு வேண்டியாக்குவேன். எல்லாரும் கை தட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ்.
இனி ஒரு விஷயம் என்னதுன்னா நாங்க உச்சைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா போ என்னன்னு தெரியல, காலை தாண்டது மணி 6 மணி. விடிய 6 மணி ஆயாச்சு. அது என்னன்னு தெரியல, காலை தாவுது. எங்க விதி காலத்தை கொண்டாடணும் போல. அப்படியே ஹாப்பி ஓணம் கைஸ். எல்லாரும் நல்லா ஓணம் செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த ஓணம் முடிஞ்சது பிறகு இந்த வீடியோ வரும்னு நினைச்சோம். ஆனா எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஓணம் நாங்க எங்களால முடிஞ்சதை பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளால நம்மள்ட்ட என்னத்தை இருக்குமோ அதை வச்சு செலிப்ரேட் பண்ணி ஜாலியா இருக்கணும். நாங்க எங்க ஜாலிக்காக பண்ணோம், மாசா பண்ணோம், ஏதோ பண்ணோம். அதான் ஏதோ பண்ணோம். நெக்ஸ்ட் இயர் நல்ல கிராண்டா பண்ணுவோம். அது பயங்கரமா இருக்கும் அந்த வீடியோ. அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். எங்களை நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எங்களால அது நல்லா பண்ண முடியும். அப்போ முடிஞ்சா உங்களால வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். அதனால நம்ம இன்னும் நிறைய vlogs எல்லாம் வரும். எல்லாத்துக்கும் stay tuned until the திமிரு பையங்க signing off from you. Bye. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.